ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நித்திய ஜீவனுக்கு அடுத்த பார்வையை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. தற்காலிகமாய் நம்மை சுற்றி நடக்கிறவைகள் பேரிலிருந்து கண்களை எடுத்து எதிர்காலமாய் தூரத்தில் இருக்கிற நன்மைக்கேதுவான ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்கிற பார்வையில் வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அவைகள் நீடித்த வாழ்வுக்குரிய நன்மைகளை நமக்கு அருளி செய்யும், நீடித்த வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணித்தரும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.